வன்னியர் சங்கத்திலே இருந்துதான் பாமக தோன்றியது. மீண்டும் வன்னியர் சங்கமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அதற்கு இடைப்பட்ட காலங்களிலே எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செய்தார். ஒரு குடிதாங்கி என்கிற கிராமத்திலே ஒரு தலித் பிணத்தை பொது பாதையிலே எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை வந்தபோது தன் தோளிலே சுமந்து, அதை கேள்விப்பட்ட ராமதாஸ் அவர்கள் தன் தோளிலே சுமந்து குடிதாங்கியிலே அந்த தலித் பிணத்தை பொது பாதையிலே கொண்டு சென்றார். தன் சொந்த மக்களே அவரை வசைபாடினார்கள், கற்களால் எரிந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தியாகம் செய்தவர். ஒரு தலித் அல்லாத தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவருடைய அரசியல் பயணம் நிகழ்ந்தது. அது மீண்டும் சாதி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் சாதிய சங்கத்துக்குள்ளே சேர்ந்த போது அது எப்பொழுது சேர்ந்தது என்று சொன்னால் 2013 திவ்யா இளவரசன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் தனிப்பட்ட முறையிலே காதலித்து ஒரு வன்னியர் வடையாட்சி சமூகத்தினுடைய பெண்ணை ஒரு பட்டியலினத்து ஒரு இளைஞன் காதலித்தான் என்று வருகிற போது ஏற்பட்ட அந்த மன குழப்பத்திலே, அந்த பிரச்சனையிலே 3 கிராமங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில ஒருவர் மீது ஒருவருக்கு காதல் வருகிறது என்பதற்காக வேண்டி 3 கிராமங்களை எரிப்பது என்கிற மிகப்பெரிய வன்முறையை அங்க இருக்கக்கூடிய சாதிய வெறியர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதுதான் ராமதாஸ் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் விரிசலாக மாறி